அவருடைய பரிந்துரையை நேடியவர்கள் உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்றுச் செல்வதை நாம் அறிவோம். காட்சி பொருள்களின் காணிக்கையின் காட்சி பொருள் வைத்திருக்கின்ற இந்த காட்சி சாலை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவேதான் திருத்தந்தை வேளாங்கண்ணியை கீழை நாடுகளின் லூர்து என்று அழைத்தார். 2002ஆம் ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அகில உலக நலம் நாடுவோரின் நாள் இந்த திருத்தலத்திலே நடைபெற்றது. அந்த வேளையிலே இருந்த நம்முடைய திருத்தந்தை ஜான் பால் இரண்டாவது ஜான் பால் எழுதிய திருமடலிலே பின்வருமாறு சொல்லுகிறார். 10வது நலம் நாடும் இந்த கூட்டமானது கருத்தரங்கானது கீழை நாடுகளின் லூர்து என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணியிலே நடைபெறுவது மிக சிறப்புடையதாகுது என்று அவர் கூறியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுகின்றது. நலம் கொடுப்பவர் யார்? நலம் கொடுப்பவர் யார்? அன்னை கன்னிமரியாளா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நலம் கொடுப்பவர் உயிர்த்த ஆண்டவர் நலம் கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சென்ற இடங்களெல்லாம் மக்களிடம் நற்செய்தியை அறிவித்தார். இறைவன் உங்களை நேசிக்கிறார், பாவிகளை தேடிதான் நான் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு அறிவித்தார். இறை அரசை இந்த உலகத்திலே வர ஆண்டவர் அவர்களுக்கு இதோ இறை அரசு இந்த நெருங்கிவிட்டது என்று அறிவித்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை அரசு வந்ததின் வெளிப்படையாக மக்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், காற்றலையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதி ஏற்பட செய்தார். இந்த ஆண்டவர் செய்த இந்த புதுமைகள் அனைத்தும் இறை அரசின் வருகையை எடுத்துரைக்கிறது. கடவுளுடைய அரசு வந்திருக்கின்றது, கடவுளுடைய அன்பு நம்மிடம் வந்திருக்கின்றது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தபின் அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களை அழைத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், பேய்களை ஓட்டுங்கள், இறை அரசு வந்துவிட்டது என்று அறிவியுங்கள், இறை அரசின் சாட்சிகளாக வாழுங்கள், நீங்கள் இந்த எருசலேமிலே தூய ஆவியை பெருமளவும் தங்கியிருங்கள் என்று அவர்களுக்கு கூறினார். அவ்வாறே இயேசுவினுடைய சீடர்கள் எருசலேமிலே தங்கியிருந்த போது தூய ஆவி அவர்கள் மீது இறங்கி வந்தபோது, ஆற்றல் வல்லமை அவர்கள் மீது இறங்கி வந்தபோது அவர்கள் பல இடத்திற்கு சென்று போதிக்க சென்றார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் 2ஆம் வாசகத்திலே கேட்டோம். யோவானும் பேதுருவும் எருசலேம் ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக செல்லுகிறார்கள். அங்கே ஆலயத்தின் முகட்டிலே பிறவியிலே சப்பானியாக இருந்த ஒருவன், முடவனாக இருந்த ஒருவன் பிச்சை கேட்கிறான். அப்போது பேதுரு அவனை பார்த்து, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன், நசரேத்தூர் இயேசுவின் பெயரால் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த குணமானது பேதுருவின் வல்லமையினால் அல்ல, யோவானுடைய வல்லமையினால் அல்ல, உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையினாலே, அவர் கொடுத்த ஆவியினாலே அவர் இந்த புதுமையை செய்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேதுரு இத்துணை ஆற்றலாக
இத்துளை ஆற்றலோடு குணம் கொடுத்தார் என்றால் அன்னை கன்னிமரியாள் இன்னும் அதிகமாக கொடுப்பார் என்பது தெளிவாகின்றது அல்லவா? ஏனென்றால் அன்னை கன்னிமரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறுதி வரை, சிலுவை வரை தன்னை முழுவதும் அர்ப்பணம் செய்த முதற் சீடராக, முழுமையான சீடராக அன்னை கன்னிமரியாள் இருந்திருக்கிறார். எனவேதான் அந்த பெந்தகோஸ்தின் விழாவின் போது